வானவர்களுக்கு அளிக்கப்பட்ட முக்கிய பொறுப்புகள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சஜ்தா செய்யச் சொன்னதும் முதலாவதாக சஜ்தா செய்தவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். பிறகு ஹஜ்ரத் மீகாயில் அலைஹி வஸல்லம், பிறகு ஹஜ்ரத் இஸ்ராபீல் அலைஹி வஸல்லம், பிறகு ஹஜ்ரத் இஜ்ராயில் அலைஹி வஸல்லம் ஆகிய வானவர்கள் ஒருவர் பின்னொருவராக சஜ்தா செய்தார்கள். பிறகுதான் எல்லா வானவர்களும் ஹஜ்ரத் ஆதம் நபி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஜ்தா செய்தார்கள். இதற்குப் பிறகு அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவாக்கினை வஹி எடுத்துச் செல்லும் பொறுப்பையும், ஹஜ்ரத் மீகாயில் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மழையை பொழிவித்து உணவு உற்பத்தி பொறுப்பையும், ஹஜ்ரத் இஸ்ராபீல் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி நாளன்று எக்காலம் சூர் ஊதும் பொறுப்பையும், ஹஜ்ரத் இஜ்ராயில் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயிர்களை பறிக்கும் பொறுப்பையும் கொடுத்தான். மற்ற அத்தனை வானவர்களுக்கும் நிரந்தரமான பரிசுத்தத் தன்மையுடன் வாழும் அந்தஸ்தை கொடுத்தான். அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மட்டும் கீழ்ப்படிவார்கள், ஒருபோதும் மீறமாட்டார்கள். இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.